10th சயின்ஸ்ல இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் parallel கலெக்ஷன் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டர். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது சீரியஸ் கனெக்ஷன்ல ரெசிஸ்டர்ஸ் எப்படி நமக்கு parallel-ஆ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் parallel கலெக்ஷன் அண்ட் சீரியஸ். சப்போஸ் இப்போ parallel கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெசிஸ்டார் இன் சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம், அண்ட் தென் ரெசிஸ்டார்ஸ் இன் parallel. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டார்ஸ் அண்ட் parallel அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன். parallel கலெக்ஷன் இன் ரெசிஸ்டர் சீரியஸ்ல வராது, சாரி, இன் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ரெசிஸ்டர்ஸ்ல நமக்கு வந்துட்டு parallel கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேற, ரெசிஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வேற. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்கறது வந்து ரெசிஸ்டார்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் parallel. ஸோ இந்த கனெக்ஷன் இப்போ 4 கைண்ட்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி பல்பில் சீரியஸ் parallel இருந்ததோ அதே போல ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் தென் ரெசிஸ்டர்ஸ் இன் parallel. ரெசிஸ்டர்ஸ் இன் parallel அப்படிங்கிற டாபிக் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் டயக்ராம்லாம் பார்த்தோம். அதனுடைய நமக்கு வந்து அந்த டெரிவேஷன் மட்டும்தான், அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறோம். எந்த மாதிரியானதுன்னா R1, R2 அண்ட் தென் R3. அப்போ 3 விதமான ஒரு மின்தடைகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதுல என்ன மாதிரி கனெக்ஷன்னா ஏபிசி அப்படிங்கிற பார்ட் ஒவ்வொன்றுக்கும் நடுவில் இதுல எப்படி இருக்கணும், பக்க இணைப்புல நம்ம வந்து இப்போ ரெசிஸ்டர்ஸ் மின்தடைகளை நம்ம கொடுக்க போறோம். அந்த மாதிரி மின்தடையாக்கிகள் வந்து பக்க இணைப்புல எவ்வாறு இருக்கும், மின்தடையாக்கி அப்படிங்கிறது தொடை இணைப்புல எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அண்ட் தென் மின்தடையாக்கி பக்க இணைப்பில் எவ்வாறு நாம் இணைக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓம்ஸ்ல அப்படி இதை வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் I1, I2, R3. ஸோ இப்போ நம்ம வந்து சீரீஸ்ல பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துட்டோம், அதை IRS ஈக்குவல் டு IR1, IR2 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் இல்லையா. ஸோ ஹியர் இஸ் V by R1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த AB அப்படின்னு 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மின் அழுத்தம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அப்போ எதனால நம்ம இதை வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் வச்சு என்ன இதை கால்குலேட் பண்ணும் பொழுது ஏ அண்ட் தென் பி இது எவ்வாறு நமக்கு வந்து இதுல வரக்கூடிய அந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் I1, I2, I3 அப்படிங்கிற மாதிரியே R1, R2, R3 அப்படின்னு தான் நம்ம இதில் கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்றோம்னா ஓம்ஸ்ல அப்படி RS1 is equal to R1 plus R2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ RS2ங்கிறது R3 plus R4 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு கனெக்ஷன் இன் சீரீஸ் ரெசிஸ்டர். ஸோ ஹியர் parallel கனெக்ஷன் போது I1 is equal to V by R1, I2 equal to V by R2 and I3 is equal to V by R3. So நம்ம R1, R2, R3 அப்படின்னு தான் நம்ம ரெசிஸ்டர்ஸை இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது ஏ பாயிண்ட் ஏ டு பி பாயிண்ட்டுக்கு நடுவில் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ரெசிஸ்டர்ஸ் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மின்னழுத்த வேறுபாடு நமக்கு மாறுபடுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் கரண்ட் இந்த சர்க்கியூட்ல எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, கரண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐ அப்படிங்கிற லெட்டரால நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப ஐ ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3. ஸோ அப்போ அந்த கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஐ அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கரண்ட் எந்த அளவுக்கு நமக்கு சர்க்கியூட்ல இங்க பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றது தான் I is equal to I1 plus I2 plus I3. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை merge பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையுமே I equal to V by R1, V by R2, V by R3. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். merge பண்ணி நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு காம்பினேஷன் வருது அப்படின்னு சொன்னா டோட்டலா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா I ஈக்குவல் டு R P அப்படிங்கிற மாதிரி இதை கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ அப்போ மின்தடையாக்கி பக்க இணைப்பில் வரும்போது தொகுபயன் டோட்டலாக நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொன்னா அதில் மின்தடைய RP அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அப்போ I ஈக்குவல் டு
வி பை ஆர்பி. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஐ அப்படிங்கிறத வி பை ஆர்பி அப்படின்னு கன்சிடர் பண்றோம்னு சொன்னா வி பை ஆர்பி அப்படிங்கும்போது நமக்கு R1 R2 R3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1/RP அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? அப்ப 1/RP 1/RP equal to R1 R2 plus 1/R3 எடுத்துக்கிறோம். ஸோ எத்தனை மின்தடையாக்கிகள் நமக்கு வந்து எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் நம்ம பேரலா கனெக்ஷன் பண்ணினாலும் அந்த டோட்டலா நம்ம அதுக்கு தனித்தனியா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுடைய கெப்பாசிட்டி அதனுடைய நமக்கு டோட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதனுடைய தலைகீழிகளுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம when a number of resistors are connected in parallel, sum of the reciprocals அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய தலைகீழி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல எப்படி கன்சிடர் பண்றோம்னா அதனுடைய டோட்டலா நம்ம அதனுடைய தலைகீழ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் தனித்தனியாக இருக்கிறத விட நமக்கு டோட்டலா இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அதனுடைய தலைகீழி அப்படின்னு சொல்லலாம். அப்போ when n resistors are equal resistors அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்றோம். அப்ப R equal to n அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். R equal to n அப்படிங்கும்போது ஸோ that is 1/RP equal to 1/R plus 1/R. ஸோ இப்போ 1/R 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 எல்லாத்தையுமே நம்ம n அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா? அப்போ 1/R இதே மாதிரி நமக்கு n நம்பர் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலா கன்சிடர் பண்றோம்னா n/R. அப்ப RP equal to RN. ஸோ இதனுடைய டோட்டலா எப்படி எடுத்துக்கலாம்? ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் a parallel combination is less than the lowest individual resistance. ஸோ மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்புல இருந்துச்சுன்னா அதனுடைய டோட்டல் தொகுபயன் மின்தடைங்கிறது தனித்தனியா இருக்கக்கூடிய மின்தடையை விட எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணினோம் இப்போ பக்க இணைப்புல நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே கான்செப்ட் தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இப்போ தொடர் இணைப்புல வரும்பொழுது நமக்கு எப்படி இருந்தது? அதனுடைய மின்தடைகளின் மதிப்பை விட அதிகமாக இருந்தது. ஆனா மின்தடையாக்கிகள் பக்க இணைப்புல இணைக்கும் பொழுது தொகுபயன் மின்தடை தனித்தனியான மின்தடையை விட குறைவாக இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு சீரியஸ் சர்க்கியூட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா தனித்தனியா இருக்கிறத விட நமக்கு டோட்டல்னா ஹையரா இருக்கும்னு பார்த்தோம். பட் இதுல parallel கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல வரக்கூடிய அந்த டோட்டல் நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா தொகுபயன் மின்தடைங்கிறது தனித்தனியா இருக்கிறத விட குறைவாக இருக்கும். ஸோ இத நமக்கு தலைகீழிகள் அப்படின்னு அதுதான் சொல்லிக்கும். அப்ப ரெசிப்ரோக்கல் சொல்லும் பொழுது நமக்கு இதனுடைய மதிப்பு நமக்கு எப்படி இருக்கும்? parallel கனெக்ஷன்ல கொடுக்கும் பொழுது நமக்கு இதுல ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் parallel அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் parallel இல்லையா? அப்போ இதனுடைய எக்ஸ்பென்ஷன் த ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ் equivalent resistance in a parallel connection parallel combination. Okay, parallel combination is less than the lowest part. இண்டிவிஜுவலை விட எப்படி இருக்கும்? நமக்கு லெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel. ஸோ த equivalent resistance in a parallel combination is less than the லோயஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். தனித்தனியாக இருப்பதை விட நமக்கு எவ்வாறு இருக்கும்? குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ த லோயஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஈக்விவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது parallel காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் த லோயஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் இதனுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு இப்போ parallelல நமக்கு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது ரெசிஸ்டார். சீரியஸ் கனெக்ஷன் இன் parallel ரெசிஸ்டார் அண்ட் தென் சீரியஸ் கனெக்ஷன் இன் தென்
பேரலல் கனெக்ஷன்ல எப்படி இருக்கும், சீரியஸ் கனெக்ஷன்ல எப்படி இருக்கும். தொடர் இணைப்புல நமக்கு பக்க மின்தடையாக்கிகளினுடைய பக்க இணைப்பு தொடர் இணைப்புன்னு பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், 4 டைப்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பார்ட். ஸோ நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. சீரியஸ் கனெக்ஷன் இன் parallel resistor. parallel resistor. ஸோ parallel resistorல நம்ம சீரியஸ் கனெக்ஷன்ல என்ன கொடுக்க போறோம்னு கேட்டா, parallel ஒரு கனெக்ஷனை நம்ம எவ்வாறு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் சீரியஸ் கனெக்ஷன் இன் parallel resistor. சீரியஸ் கனெக்ஷன்னா எப்படி இருக்கும், நமக்கு சிம்பிள் கான்செப்ட் இல்லையா. ஒரு ஒரே சிம்பிள் சர்க்கியூட், க்ளோஸ்டு சர்க்கியூட்ல என்ன பண்ண போறோம், நம்ம ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்க போறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள் அப்படிங்கிறது தான் இது. தொடர் இணைப்பு அப்படிங்கிறது என்னது, ஒரே தொடர்ல இருக்கக்கூடியது. அதுல நம்ம மின்தடையாக்கிகளை என்ன கனெக்ஷன்ல கொடுக்க போறோம்னு சொன்னா பக்க இணைப்பு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ parallel resistor in series, this is series circuit. அப்ப சிம்பிள் சீரியஸ் சர்க்கியூட்ல எப்படி நம்ம ரெசிஸ்டர்ஸை கொடுக்க போறோம், பக்கம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடியது இல்லையா. ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். ஸோ சீரியஸ் சர்க்கியூட்ல ரெசிஸ்டார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு, parallel கனெக்ஷனாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் R1 R2. ஸோ தனித்தனியாக இருக்கும்போது நமக்கு R1 R2 இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பக்க இணைப்புல இந்த மின்தடையாக்கிகள் நமக்கு எப்படி இருக்கு, ஃபுல்லுமே அந்த பக்க இணைப்பு இருக்கக்கூடிய மின்தடையாக்கிகள் ஒரு சிம்பிளான தொடர் இணைப்பு சுற்றுல நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா R1 R2 அப்படின்னு இதுல நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ டோட்டலா இதனுடைய தொகுபயன் மின்தடை அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா RP1 அப்படி நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே போல R3 R4 அப்படின்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம இதுல எடுத்துக்கலாம். அப்ப 1/RP1 அப்படிங்கிறது தான் நம்ம இதுல கால்குலேட் பண்ண போறோம். அப்ப 1/R1 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் 1/R2. ஸோ இதே போலவே R3 அண்ட் R4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா நம்ம இதனுடைய தொகுபயன் அப்படிங்கிறது அப்போ R total is equal to RP1 plus RP2. So 1/RP2 na R/3 plus R4. Okay. So இந்த மாதிரி நமக்கு தொடர் இணைப்புல பக்க இணைப்பாக ரெசிஸ்டர்ஸை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ R total அப்படின்னு சொன்னா RP1 and then here இதே இதை நம்ம RP2 அப்படின்னு எடுத்துக்கலாம். RP2 அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ சாதாரணமா ஒரு சீரியஸ்ல பல்பை எப்படி நம்ம வந்து சீரீஸ்ல கொடுக்கலாம் அண்ட் தென் நமக்கு பேரலல்ல கொடுக்கலாம் சொன்னோம். ரெசிஸ்டார்ஸா அதே மாதிரி கொடுத்தோம். சேம் சீரியஸ் கனெக்ஷன்ல ரெசிஸ்டாரை பேரலாவும் அதே போல பேரலல் கனெக்ஷன்ல சீரியஸ் ரெசிஸ்டார். அடுத்ததுதான் இது அடுத்த கான்செப்ட். ஸோ பக்க இணைப்புல நமக்கு தொடர் மின் தடையாக்கிகள் அப்படின்னு சொல்லலாம். பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறது இன் சீரியஸ் இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். So parallel connection in series resistor. So இந்த மாதிரி கனெக்ஷன்ல நம்ம கொடுக்குறோம்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டார் எப்படி இருக்கும், நமக்கு சீரியஸா இருக்கும். ஸோ நம்ம சீரியஸ் அப்படின்னு சொன்னா எப்படி, சிம்பிள் சர்க்கியூட் அப்படிங்கிறதுல எப்படி கொடுத்துருப்போம், நம்ம இதுல என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னு சொன்னோம், இதனுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது சீரீஸா இருக்கும். எந்த கனெக்ஷன்ல, parallel கனெக்ஷன்ல சீரீஸாக இருக்கக்கூடியது. அப்போ எந்த மாதிரி இருக்கும், பக்க இணைப்பில் தொடர் மின், பக்க இணைப்பு கனெக்ஷன் parallel கனெக்ஷன்ல இதுல எப்படி நம்ம கொடுத்துருப்போம், ரெசிஸ்டார்ஸ் அப்படிங்கிறது தொடர் இணைப்பாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம இப்படிதான் இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ R1 R2
R3 R4. ஸோ இப்போ ரெசிஸ்டர்ஸை இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தொடர் இணைப்பில் உள்ள மின்தடை அப்படிங்கிறது பக்க இணைப்பில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய டோட்டல் தொகுப்பயன் அப்படின்னு சொல்லக்கூடியது R1 R2 R3 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் RS1 அப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம். RS1 அப்படிங்கிறது R1 + R2. ஸோ R1 R2 அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ். RS2 அப்படின்னா R3 + R4. ஸோ ரெசிஸ்டர்ஸை எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சீரீஸாக பேரலல் கனெக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ டோட்டல் அதனுடைய வேல்யூ அப்படின்னு சொன்னால் 1/RS1 + 1/RS2 அப்படின்னு தான் இதனுடைய வேல்யூவை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். டோட்டல்ங்கிறது டோட்டல் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னு சொன்னால் 1/RS1 1/RS2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் இப்போ ஒரு ஃபைனலாக இதில் வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் 1/RS1 1/RS2 அப்படிங்கிறது parallel connection of in series resistor. ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னென்ன? ஸோ ஈக்குவிவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் amount of current switching on எப்படி இருக்கு? ஸோ சீரியஸ் அண்ட் தென் parallel இந்த ரெண்டுக்கும் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் என்ன வேறுபாடுகள் நம்ம இதில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய தொகுபயன் மின்தடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தொகுபயன் மின்தடைங்கிறது தான் ஈக்விவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம? சீரியஸ் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் parallel. இன் சீரியஸ் சர்க்கியூட்ல நமக்கு ஈக்விவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மோர் தேன் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். மோர் தேன் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த தொடர் இணைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வரக்கூடிய தொகுபயன் மின்தடைங்கிறது உயர்ந்த மின்தடை விட அது அதிகமாக இருக்கும். இதை பக்க இணைப்புல பார்க்கும்பொழுது குறைந்த மின்தடை விட நமக்கு குறைவாக இருக்கும். லெஸ் தேன் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். லெஸ் தேன் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம ஈக்விவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தொகுபயன் மின்தடை எவ்வாறு இருக்கும். அண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும்? மின்னோட்டம்ங்கிறது தொகுபயன் மின்தடை அதிகமானா மின்னோட்டம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். பக்க இணைப்பை பொறுத்த வரைக்கும் தொகுபயன் மின்தடை குறைவா இருந்தா மின்சுற்றுல மின்னோட்டம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ நமக்கு எப்படி இருக்குங்கிறது தான் கரண்ட் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். எப்படி இருக்கும் நமக்கு? லெஸ் ஆஸ் எஃபெக்டிவ் இன் ரெசிஸ்டன்ஸ் இன் மோர். ரெசிஸ்டன்ஸ் இன் மோர் அப்படிங்கும்போது நமக்கு லெஸ் எஃபெக்டிவா இருக்கும். இன் parallel சர்க்கியூட் the current is more and effective in resistance in less. ஓகே, கரண்ட் நமக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும் பொழுது current is more effective. ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு இந்த இடத்துல? இஸ் லெஸ். ஸோ இதுதான் இங்கே இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இன் கரண்ட் ஃப்ளோ. அண்ட் தென் ஸ்விட்ச் எப்படி இருக்கணும்? ஆன் ஆஃபா. இதில் நமக்கு ஏதாவது ஒரு பிரேக் வந்தது சொன்னால் க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் ஏதாவது ஒரு பிரேக்கேஜ் வந்தால் இது வழியாக என்ன ஆகாது? கரண்ட் ஃப்ளோ ஆகாது. நமக்கு இன் ஒன் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்கனெக்ட் மீன்ஸ் என்ன ஆகாது? கரண்ட் அப்படிங்கிறது இதுல ஃபங்க்ஷன் ஆகாது. do not work in series circuit. parallel சர்க்கியூட்டுங்கும் போது என்ன ஒரு கரண்ட் கட் ஆனாலும் கண்டிப்பாக இண்டிவிஜுவலா இருக்கக்கூடியது இண்டிபெண்டா அது முழுவதுமாக என்ன பண்ணும்? தனித்தனியா எல்லா விளக்குகளும் அதுல எரியும். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலா எல்லா பார்ட்லயுமே இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். சிஸ்டம் இஸ் ரெசிஸ்டர்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ். And then next one is resistance in parallel. And then series connection in parallel resistors, parallel connection in series resistors. இந்த 4 டைப்ல ஏதாவது ஒரு டைப் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? இதை கன்சிடர் பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ஒமிட் பண்ண முடியாது. இது நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க கூடாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்.
ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது வெப்ப விளைவு அப்படிங்கிறது தான் இல்லையா, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன் பார்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் சேஞ்ச் இன்டு அனதர் பார்ட் இல்லையா, ஒரு ஆற்றல் என்பது இன்னொரு ஆற்றலாக நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ மின்னோட்டம் என்பது என்ன ஆகும், மின்னோட்டத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இல்லையா. ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்குறோம். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, யூஸ்வலா ஹீட்டர் அண்ட் தென் அயன் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம், இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் சேஞ்ச் இன்டு heat energy. So electrical energy is changed into mechanical energy. So one kind of energy is changed into another kind of energy. Power அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம்னு சொன்னா, பவர் எப்படி நம்ம அதுல டிஃபைன் பண்ணணும்னா, பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அண்ட் ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஸோ ஒரு மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல எந்த அளவுக்கு நமக்கு வேலை, ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பொருளுமே இப்போ ஃபேன் ரன் ஆகுது, ஓகே எக்ஸாம்பிள், அண்ட் தென் மோட்டார் ரன் ஆகுது, ஆர் அதர்வைஸ் மொபைல் ஃபோன் நம்ம ரொம்ப நேரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே இதனுடைய யூசேஜஸ் மோர் தேன் 1 hour. அப்போ 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம என்ன பண்றோம், இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா வாட் வில் பி ஐடென்டிஃபைடு, என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமாக அந்த எந்த ஒரு கேட்ஜெட்டா இருந்தாலும் எப்படின்னா ஆயிருக்கும், ஹீட் ஆயிருக்கும். டிவி, ஈவன் டிவி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மிக்சி நல்லா நம்மளால பிசிக்கலாவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அண்ட் தென் நம்மளால விஷுவலாகவும் அதனால நான் என்ன சேஞ்சஸ் இருக்கு, மிக்சி கிரைண்டர் இது எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறோம். ஒரு 1/2 hour 1 hour மேலே ரன் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுல என்ன நம்மளால ஃபீல் பண்ண முடியும், ஹீட் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் ஈவன் ஒரு பல்பே நமக்கு நார்மலா ரொம்ப நேரமா அது எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, ஹீட், வெப்பம் என்பது உருவாகிறது. எந்த இடத்துல, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். when the heat is produced, when the electricity is passed, electron is passed in that area அப்படின்னு சொன்னா நமக்கு அங்க என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ மோட்டார் நமக்கு என்ன ஆகும், ரொம்ப நேரமா ஓடினாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஏன்னா அதனுடைய ரன்னிங் உள்ள இருக்கக்கூடிய காயிலாகப்பட்டது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருந்தாலும் அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வேற ஒரு எனர்ஜியா, லைட் எனர்ஜியா, சவுண்ட் எனர்ஜியா, அண்ட் தென் எல்லா வகையிலையும் நம்ம ஹீட் எனர்ஜி, இந்த இடத்துல மெக்கானிக்கல் எனர்ஜின்னு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, இது எல்லாமே லைட் எனர்ஜி அப்படின்னு சொன்னா பல்பை சொல்லலாம், ஸ்பீக்கர், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வேற வேற எனர்ஜியை நம்ம என்ன பண்றோம், கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லா இடத்துலையும் நமக்கு அங்க இருக்கக்கூடிய காயில் ஃபங்க்ஷன் ஆகும்போது அது கண்டினியூஸா நம்ம அங்க என்ன ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது எனர்ஜி அந்த இடத்துல ஸ்பெண்ட் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப பார்ட் ஆஃப் த எனர்ஜி ஃப்ரம் த சோர்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். ஸோ ரெஸ்ட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. ரிமைனிங் எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் என்னது, ஹீட் எனர்ஜியா மாறும். ஸோ த பாசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த ஒயர் அண்ட் தென் த ரிசல்ட் என்ன ஆகும் நமக்கு, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொன்னா நமக்கு வெப்ப ஆற்றல் என்பது அந்த இடத்துல உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபினாமினா தான் நம்ம சொல்றது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னா மின்னோட்டத்தின் மூலமாக வெப்ப விளைவு எவ்வாறு நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ மின்னழுத்த வேறுபாட்டினாரமாக மின்தடை வழியாக என்ன ஆகுது, மின்னோட்டம், எலக்ட்ரான்ஸ் ஆர்
ஃப்ளோ. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோஸை நம்ம என்ன பண்றோம், மின்னாற்றல், மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு மின்தடை வழியாக பாய்வதற்கு பதிலாக அந்த ஆற்றல் மின்தடைக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆற்றல்ல ஒரு பகுதி நமக்கு என்ன ஆகுது, ஃபேனு, மோட்டார், அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுல ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ ஹீட் ஆகுது அப்படிங்கறதுனால அந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகல, அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல அதுவும் கண்டினியூஸா நமக்கு ஒர்க் ஆகும், ஆஸ் வெல் அஸ் ஹீட்டும் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நமக்கு அந்த இடத்துல வரக்கூடிய ஆற்றல் ஒரு பகுதி நமக்கு தேவையான ஆற்றலாகவும் மற்றொரு பகுதி வெப்ப ஆற்றலாகவும் நமக்கு மாற்றப்படுகிறது. ஸோ மின்கம்பியில மின்னோட்டம் போகும்போது வெப்பம் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மின்னோட்டத்தினுடைய ஒரு விளைவை தான் நம்ம சொல்லக்கூடியது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ மின்னோட்டத்தின் இந்த வெப்ப விளைவை எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம்னு சொன்னா அயன் பாக்ஸ் அண்ட் தென் வாட்டர் ஹீட்டர் யூஸ்வலா இல்லையா. ஸோ வாட்டர் ஹீட்டர்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, இதையெல்லாம் ஜஸ்ட் டச் பண்ண முடியும், ஆனால் அது பண்ண முடியாது. அயன் பாக்ஸை நம்மளால தொட்டு பார்க்க முடியுமா, அது ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஹீட் ஆகுது, ஹீட் எனர்ஜியாக நமக்கு சேஞ்ச் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சேஞ்ச் இன்டு ஹீட் எனர்ஜி இன் அயன் பாக்ஸ். நம்ம அந்த அளவுக்கு பேரபிள் ஹீட்டே இருக்காது, அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஜூல் வெப்ப விதி. ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு எய்தர் 2 மார்க் 3 மார்க்ல கண்டிப்பா எகைன் அண்ட் எகைன் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்றது தான் ஜூல்ஸ் லா அப்படின்னு சொல்றது. ஸோ ஜூல்ஸ் லால என்ன பண்ணியிருக்கோம், வெப்ப விளைவு அப்படிங்கலாம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொன்னா ஐ அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர் ஐ அப்படிங்கிறது தான். ஸோ மின்னோட்டம் பாய்வதற்குண்டாக நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்து. ஸோ ரெசிஸ்டார் அப்படின்னு சொன்னா எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஆர். ஆர் லெட்டர் ஆர் இஸ் யூஸ்டு டு கன்சிடர் அஸ் அ ரெசிஸ்டார், மின் தடை அப்படின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்றோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு லெட்டர் வி அப்படிங்கிறது தான் நம்ம டினோட் பண்றோம். சி தீஸ் ஆர் ஆல் த லெட்டர்ஸ் வி வாண்ட் டு டினோட் தட் கேட்டகரி. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த லெட்டரை யூஸ் பண்றோங்கிறது தான் இந்த இடத்துல. ஸோ த சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் அண்ட் டைம் டிராவல், நம்ம டைம் கால நேரத்தை நம்ம மென்ஷன் பண்றதுக்காக டைம் அப்படிங்கிறதுக்கு டி, அது கியூ அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஸோ ஆர் மின்தடையுள்ள மின்தடையாக்கி வழியாக நமக்கு என்ன வருது, ஐ அளவு மின்னோட்டம் நமக்கு பாஸ் ஆகுது. மின்தடையாக்கி முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்பது என்னது, வின்னு கன்சிடர் பண்றோம். எத்தனை நிமிஷத்துல அந்த மின்தடை வழியாக நமக்கு மின்னோட்டம் சொன்னா அதை டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் கியூ அப்படிங்கிற லெட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கரண்ட் எந்த அளவுக்கு பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை கியூன்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொன்னா the work done in a moving charge Q across the end the resistor with a potential difference that is V equal to VQ அப்படின்னு நம்ம இதுல கன்சிடர் பண்ணலாம். Q மின்னோட்டத்தை மின்தடையாக்கியினுடைய முனைகளுக்கு இடையே எந்த அளவுக்கு V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாட்டில் வேலை செய்யும் போது அது என்னன்னு சொல்லலாம், VQ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மின்தடையில வெப்ப ஆற்றலாக என்ன ஆகுது, நமக்கு மாறுபடுகிறது இல்லையா. அப்ப எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஹெச் லிட்டர் அப்படிங்கிறது ஹீட். ஹீட் எப்போ நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஒர்க் டன், வேலை நடந்த பொழுது உருவாக்கப்பட்ட வெப்பம் அப்படிங்கிறத VQ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மின்தடையாக்கி வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அங்க உருவாக்கப்படக்கூடிய அந்த ஹீட் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொன்னா நம்ம அதை VQ அப்படின்னு கன்சிடர் பண்றோம். ஸோ Q அப்படிங்கிறது என்னது, ஐ அண்ட் டி. ஐங்கிறது என்னது, ஃப்ளோ ஆஃப் கரண்ட், எந்த அளவுக்கு நமக்கு கரண்ட் இங்க பாஸ் ஆயிருக்கு, எவ்வளவு மணி நேரங்களில். அப்ப ஓம்ஸ்லா அப்படி நம்ம V is equal to IR அப்படிங்கிற ஃபார்முலா தான் ஆல்ரெடி நம்ம ஃப்ரேம் பண்றோம். ஸோ அப்ப H equal to I squared RT அப்படின்னு இந்த இடத்துல நம்ம இந்த ஃபுல்லும் இதை கடைசியா நம்ம ஹீட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஹீட் ஈக்குவல் டு I squared
RT அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ Q இஸ் ஈக்குவல் டு ஐடின்னு சொல்கிறோம். அப்போ ஹீட் ஜென்ரலாக நமக்கு ஓம்ஸ் லா படி V இஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ ஹீட் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, உருவாக்கப்பட்ட வெப்பமாகப்பட்டது, வெப்பத்தை நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா I² RT. சாரி, டீங்கிறது ஸ்மால் லெட்டரில் டினோட் பண்ணணும், டைம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் ஜூல் வெப்ப விதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு அடிக்கடி நம்ம எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கிற கான்செப்ட். ஸோ இங்கே இப்போ இந்த எலக்ட்ரிக் பவர்ஸ் அப்படின்னு நமக்கு யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்னலாம். ஃபஸ்ட்டு திங் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த இதில் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறத எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது ரெசிஸ்டன்ஸா, ஜூல் வெப்ப விதி அப்படின்னு இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதன்படி ஒரு மின்தடையில் உருவாக்கக்கூடிய வெப்பம் எவ்வாறு நம்ம கணக்கிடுறோங்கிறது, அதன் வழியே போகக்கூடிய மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். மின்தடைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும், மின்னோட்டம் பாயும் டைம் காலத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னது, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கரண்ட் பாஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் சொல்லும்போது மின்தடைக்கு நமக்கு நேர் விகிதத்தில் இருக்கக்கூடியது. And then directly proportional to the time which the current passing through. மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இதுதான் நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்னது, ஸோ அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸ் சொல்றதை விட ஜூல் விளைவினுடைய பயன்கள், எந்தெந்த நம்ம கேட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுல நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜூல்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படின்னும் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் எந்தெந்த ஒரு மிஷின்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஹீட் பண்றதுக்காக யூஸ் பண்றோமோ, எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்றக்கூடியது எங்கெல்லாம் நமக்கு வெப்பம் வரும்னு சொன்னோம், அயன் பாக்ஸ்ல வரும், அண்ட் தென் வாட்டர் ஹீட்டர்ல வரும். இது எல்லா இடத்துலையுமே நமக்கு ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அப்போ அயன் பாக்ஸும் அதே போல நம்ம அவன் அப்படின்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மிஷின்லையும் எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றோம், வாட்டர் ஹீட்டர், இந்த எல்லா இடத்துலையுமே அங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் சேஞ்ச்டு இன்டு நமக்கு என்ன எனர்ஜியா மாறுது, ஹீட் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன பண்றோம், குக்கிங் பர்பஸுக்கு. அவன் அப்படின்னு சொல்றோம், அவன் எல்லாமே குக் ஆகுது, ஹீட் ஆகுது. டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த மிஷினை ஆன் பண்ணி ஆஃப் பண்றோம் இல்லையா. ஸோ அண்ட் தட் பிளேஸ் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஹீட் எனர்ஜி, வெப்ப விளைவை நம்ம அங்க உருவாக்குது. அந்த வெப்பத்தை நமக்கு உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா, நிக்கல் அண்ட் தென் குரோமியம் அலாய். அங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அப்ளையன்ஸ்லயும் இருக்கக்கூடிய அந்த உள்ள, நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல எல்லாம் உள்ள பார்த்தா காயில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நிக்கல் அல்லது குரோமியம் ஆர் நிக்ரோம், இந்த மூணு ஒரு உலோகத்தினால இருக்கக்கூடிய ஒரு கலவை. அந்த அலாயை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்க வந்துட்டு காயில் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காயில் தான் என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஹீட் எனர்ஜியா நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இப்போ எந்த இதெல்லாம் இதாகும் கேட்டா எப்படி இருக்கும், இது ஹை ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி. அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியர் இஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரியான ஒவ்வொரு அப்ளையன்ஸ்லயும் எப்படி இருக்கும், நமக்கு மின்தடை அதிகமாக இருக்கும். அது போல அதிகமான உருகு நிலை, ஈஸியா மெல்ட் ஆயிடுதுன்னு சொன்னா இதெல்லாம் நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா, மோர் தேன் 3 hours 4 hours கண்டினியூஸா வி வாண்ட் டு யூஸ் தட் அப்ளையன்சஸ். அப்போ அந்த மாதிரி அப்ளையன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஹையரா இருக்கணும். ஹையரா இருந்தா மட்டும்தான் அது மெல்ட் ஆகாம நமக்கு இருக்கும்.
higher melting point in that appliances. It's not easily oxidized. ஈஸியா ஆக்சிடேஷன் ஆக இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் அப்ப ஃபங்க்ஷன் ஆகாது. ஈஸியா அது என்ன ஆயிடும், பிரேக் ஆகும். அப்போ அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆக்சிகரணத்துக்கு உள்ளாகாம நமக்கு தொடர்ந்து அதை பயன்படுத்தும்படியாக இருக்கணும். ஓகே, சோ நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. ஸோ ஒவ்வொரு அப்ளையன்ஸும் எந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியோட இருக்கணும்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட், நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் லாங் லைஃப் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி அதில் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணல. ஸோ நான் ஐம் கோயிங் டு ஷோ த வேல்யூஸ் நமக்கு எப்படி இதில் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தது வந்து சிம்பிள் சர்க்கியூட்ல ரெசிஸ்டர்ஸ் இன் ஹையர் நம்பர்ஸ், அதிகமாக மின் தடையை கொண்ட ஒரு எளிய மின்சுற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு எளிய மின்சுற்று. ஆனா நான் என்ன பண்றேன், இதுல மின் தடை என்பதை அதிகப்படுத்துகிறேன். ரெசிஸ்டார்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார்ஸ் இன் ஹை, நாட் இன் ஒன். ஒரே ஒரு மின்தடையை கொடுக்கல, அதிகமான நான் மின்தடை கொண்ட ஒரு அமைப்பாக தான் இதை யூஸ் பண்றேன். ஐ எம் ஜாயினிங் த பல்பு. நமக்கு எங்க இந்த இடத்துல ப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கு, கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக உண்டான ப்ரூஃப். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, இப்போ சாரி இந்த இடத்துல அதிகமாக இருக்கு ரெசிஸ்டார். ஸோ இப்போ வோல்ட்மீட்டரை வச்சு நான் இதுல மெஷர் பண்றேன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்துலையும் எந்த அளவுக்கு நமக்கு கரண்ட் இங்க நமக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற அந்த வோல்டேஜை நமக்கு ப்ராப்பரா இங்க என்ன ஆகும், மென்ஷன் ஆகும். சி ஹியர் 2.25 volt. So 2.25 volt. Here minus 6.5 volt. 6.75. So total நீங்க பண்ணுங்க. 6.75 அப்படிங்கிறது நமக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் -2.25 -2.25 அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணினா என்ன வரும், 6.75 அப்படிங்கிற அந்த ஒரு டோட்டல் தான் வரும் இல்லையா. ஹியர் இஸ் 4.50. அப்ப டோட்டல் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த தொகுபயன் மின்தடை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல, அப்ப ஓவராலா இருக்கிறது ஹியர் இப்போ நான் இதுல பார்க்கும்போது 9 வோல்ட் அண்ட் தென் ஹியர் இஸ் 6.75 4.50. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மின்னழுத்தம் இது வந்து பிரிச்சு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை டோட்டல் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், அதனுடைய டோட்டல் 9 அப்படிங்கிறது. ஸோ ஹியர் 6.75 4.50 அண்ட் தென் 2.25. ஸோ அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த தொகுபயன் மின்தடை அப்படிங்கிறது நமக்கு எவ்வாறு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையுமே எப்படி இருக்கு, நமக்கு சீரியஸ் அப்படின்னு நம்ம பார்த்துறோம். சீரியஸ்ல நம்ம ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்கோம், அதிகமாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது இதே மாதிரிதான் நமக்கு பேரலல் கனெக்ஷன்லையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரலல் கனெக்ஷன்லையும் அதிகமான ரெசிஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒவ்வொரு கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், R1 R2 R3 எப்படி நம்ம வேல்யூ பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்றோம்னு சொன்னா அதனுடைய டோட்டல் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை மென்ஷன் பண்றது வோல்டேஜுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி நமக்கு அந்த கால்குலேஷன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் எப்படி நமக்கு பிரிச்சு இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி சீரீஸ் இன் பல்புன்னு சொன்னா இந்த இடத்துல நிறைய பல்பை கொடுத்துருப்போம். ஸோ அதே போல ரெசிஸ்டார்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி சீரீஸ்லயும் கொடுக்கலாம் ஆஸ் வெல் அஸ் பேரலையும் நம்ம இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸை தனித்தனியா ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும் பொழுதும் பல்பு நமக்கு
என்ன ஆகும், எப்பயும் போல தான் அதில் லைட் எனர்ஜி அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் நமக்கு பாஸ் ஆகுது. ஆனால் அந்த தொகுபுயின் மின்தடை அப்படிங்கிறது எவ்வாறு இருக்குங்கிறது இந்த சிமுலேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்னன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தது series connection in parallel resistor, parallel connection of series resistor, and then resistors in parallel, heating effect of current na என்ன, ஜூல்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் என்ன. ஹீட்டிங் எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபியூஸ் ஒயர், அண்ட் தென் பல்ப்ல இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட், அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றோம் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த சாப்டர்ல இந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, வாழ்க பாரதம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.